சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. போங்க, போய் உங்க விசாரணை ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you, sir. டாக்டர் நான் தான். சிம்மம் புறப்பட்டுச்சு, உஷாரா இருங்க. ஐயா, நான் தான் பேசுறேன். ஏற்கனவே நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். உங்களை நான் மறந்துட சொன்னேன். என் பொண்ணு வாழ்க்கை கெட்டக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணிருக்கேன். உங்களையும் ரேகாவையும் வாட்ச் பண்ண உங்க ஆபீஸ்லயே ஒரு போலீஸ்கார வச்சிருக்கேன். நீங்க யாரை வச்சு வேணாலும் என்ன கண்காணிங்க. நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னதுதான் இன்னைக்கும் திரும்ப சொல்றேன். நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் மாமா. மறந்துட்டேன்னு சொல்றீங்க, ஆனா அந்த மாதிரி நடந்துக்கலையே. எனக்கு கிடைச்ச தகவல் படி கிட்னி திருட்டு கேஸ்ல உங்க பேர் நேரடியா வரலனாலும்
அதுல நீங்க இன்வால்வ் ஆனதா சொல்றாங்களே. கோடி கணக்குல பணம் கை மாறி இருக்கு. இந்த மேட்டர் சட்டசபை வரைக்கும் போயிருக்கு. நீங்க ஏன் இதுல இவ்வளவு இன்வால்வ் ஆயிருக்கீங்க? ரமேஷ் இன்ஸ்பெக்டர் கூட நீங்க தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் நான் கேட்க கூடாது, ஏன்னா அது உங்க டிபார்ட்மெண்ட் விஷயம். ஆனா நீங்க தலையிட்டு இருக்கீங்க, நான் கேட்டுதானே ஆகணும். மாமா, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். தேவையில்லையா? எது 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 தேவையில்லை? இதனால பாதிக்கப்பட்டது பொதுமக்கள். நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வச்சா நான் தானே வந்து நிக்கணும். அப்ப இது எனக்கு தேவைதானே? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்னோட மேல் அதிகாரிகள் கிட்ட மட்டும்தான் நான் பதில் சொல்வேன். அப்படி இல்ல மாப்பிள்ள, இதுவரைக்கும் என் மனசுலயும் சரி, சமூக அந்தஸ்திலையும் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்தானம் கொடுத்து வச்சிருக்கேன். அது அதிகாரியாகட்டும், என் மருமகனாகட்டும், அதுல இருந்து ஒரு இன்ச்சு கூட நீங்க இறங்கிடக்கூடாது. இதுதான் என் ஆதங்கம். தப்பா? மாப்பிள்ள, எனக்கு என்னமோ நீங்க போற ரூட்டு சரியா படல. ஒரு சராசரி மனுஷனுக்கு சமூக பொறுப்பு இருக்கணும். அதுலயும் நீங்க அரசாங்க அதிகாரி, உங்களுக்கு தான் பொறுப்பு அதிகமா இருக்கணும். ரைட்ல போறவன லெப்ட்ல போனா தண்டிக்கல, நீங்களே ராங்கா போனா உங்களை யார் கேட்கறது? மாமா, உங்க லிமிட்ஸ் நீங்க தாண்டுறீங்க. இனிமே இந்த மாதிரி எல்லாம் என்ன கூப்பிட்டு என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப் பத்தியோ இல்ல என் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பத்தியோ நீங்க பேசக்கூடாது. ஏன்னா இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். என்னோட பர்சனல் லைஃப் பத்தி நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, என்ன வேணாலும் அட்வைஸ் பண்ணுங்க, அதை நான் கேட்க கடமைப்பட்டிருக்கேன். அதை விட்டுட்டு என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல மட்டும் நீங்க தலையிடாதீங்க. உங்க லிமிட்ஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடந்துகிட்டாதான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற உறவுக்கு நல்லது. அம்மா, எனக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுமா. நீ ஹோம்வொர்க் பண்ணி முடி, அதுக்கப்புறமா ஸ்வீட் செஞ்சு தரேன். அப்பா, இன்னைக்கு ஸ்கூல்ல சிங்கிங் காம்படிஷன் வச்சாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணாங்க. அப்படியா? இந்த கப்பை கொண்டு போய் உங்க தாத்தா கிட்ட காட்டு, இதை விட பெரிய கப்பா தருவார். அம்மா, என்ன திவ்யா? இதோ இந்த கப்பை நான் அப்பா கிட்ட கொண்டு போய் காமிச்சேன்னா அப்பா சொன்னாரு, இந்த கப்பை கொண்டு போய் உங்க தாத்தா கிட்ட காமி, இதை விட பெரிய கப்பா கொடுப்பாருன்னு. ஐயோ, அப்படியா? டாடி ஏதோ டென்ஷன்ல வந்திருப்பாரு, அதுக்கு போய் அழுவாங்களா? நீ போய் ஹோம்வொர்க் பண்ணு, நான் அப்பா கிட்ட பேசுறேன். அழுவாத, நீ போய் ஹோம்வொர்க் பண்ணு. என்னங்க காஃபி? எனக்கு காஃபி எல்லாம் வேண்டாம். ஏன் வேண்டாம்? எனக்கு காஃபி சாப்பிடணும்னு தோணல, அதான் வேண்டாம். காஃபி வேண்டான்னு சொல்லிட்டீங்க, சரி. ஆனா திவ்யா எவ்வளவு எக்ஸைட்டடா இருந்தா தெரியுமா? பிரைஸ் வாங்கியிருக்கேன், அப்பா கிட்ட காமிக்கணும்னு. அவளை பாராட்டணும்னு கூடவா தோணல? பிரியா, எல்லா விஷயங்களுக்கும் ஒரு லிமிட் உண்டு. உங்க அப்பாவையே சேர்த்து சொல்றேன். பிரியா, எல்லா விஷயங்களுக்கும் ஒரு லிமிட் உண்டு. உங்க அப்பாவையே சேர்த்து சொல்றேன்.
என்னாச்சுங்க? எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பா தான். இது வரைக்கும் என்னோட பர்சனல் லைஃப்ல தலையிட்டாரு. நான் போனா போச்சுன்னு சும்மா இருந்தேன். பிரியாவை நல்லபடியா பாத்துக்கோங்க, திவ்யா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஆபீஸ்ல நேரா வீட்டுக்கு வாங்கன்னு. வயசுல பெரியவர் ஆச்சுன்னு அவர் சொன்னதுக்கெல்லாம் நானும் சரி சரின்னு தலையாட்டிட்டு இருந்தேன். இப்ப அது எல்லாத்தையும் தாண்டி என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல மூக்கு நுழைக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது எனக்கு பிடிக்கல. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. என்ன நடந்துச்சா? ரமேஷ் பண்ண என்கொயரி தப்பான என்கொயரியா? நானும் அந்த கிட்னி திருட்டு கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கேன்னு யாரோ வந்து உங்க அப்பா கிட்ட சொல்லிருக்காங்க. அதை நம்பிட்டு அவர் என்ன கூப்பிட்டு விசாரிக்கிறார். அவர் யார் என்ன விசாரிக்கிறதுக்கு? இது பார் பிரியா, என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல எனக்கு சம்பந்தப்பட்டவங்க யார் இன்டர்ஃபியர் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. உங்க அப்பா வாட்சன்னு பார்த்தேன். மறுபடியும் உங்க அப்பா இந்த மாதிரி ஏதாவது பண்ணாரு, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உங்க அப்பா புரியவை, எப்பவும் போல நான் இருக்க மாட்டேன். fine knowledge fellow. சரிங்க போ. கொலம்பஸ் கொலம்பஸ் விட்டாச்சு லீவு, கொண்டாட கண்டுபிடித்து கொண்டா ஒரு தீவு. மாமே கொலம்பஸ் கொலம்பஸ். லீவு கொண்டாட கண்டுபிடித்து கொண்டா ஒரு தீவு. மாமே கொலம்பஸ் கொலம்பஸ் விட்டாச்சு லீவு, கொண்டாட கண்டுபிடித்து கொண்டா ஒரு தீவு. தீவு லீவு. ஆடு மாடு பசு பிசு. இது அர்ஜென்ட் போல இருக்கு. You go with her. நான் கிளாஸுக்கு போறேன். ஈவினிங் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே. கவி சரி. கவி கவி என்னக்கா? சாப்பிடவா? அக்கா, நான் டிவி பார்த்துட்டு அப்புறமா சாப்பிடுறேன். நீ முதல்ல சாப்பிடு. இந்தியால இது சீரியஸ். இங்க இந்த ஆபரேஷன் சூயிங்க பண்ணி துப்புற மாதிரி. வெரி சிம்பிள். கவலைப்படாதீங்க. நான் படல, பாட்டி கவலை. உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் டைமுக்கு சாப்பிடணும்னு. எழுந்து வா. ஹாஸ்பிடல் அட்மாஸ்பியரே அவங்களுக்கு பிடிக்கல. வெளிய கூட்டிட்டு போடி. ட்வின்ஸ் படம் போயிட்டு இருக்குக்கா. வெளிய விட மாட்டாங்களே. நிம்மதியா அத கூட பார்க்க விட மாட்டியா? இந்த மாதிரி 1008 படம் இருக்கு, அப்புறம் பாத்துக்கலாம். எழுந்து வா. என்னக்கா நீ என்ன டிவி கூட ஏன் இஷ்டத்துக்கு பார்க்க விட மாட்டேங்கற? எழுந்து வந்து சாப்பிடு. வா வான்றல்ல, போய் உட்காரு. கவி கவி, என்ன யோசனை? சாப்பிடு. அக்கா, இது வரைக்கும் ட்வின்ஸ் யாரையாவது நீ பாத்திருக்கியா? சாப்பிடு. எப்படிக்கா உருவம் ஒரே மாதிரி இருக்கு? ரேகா வந்தாங்க, என்ன பார்த்துட்டு அவங்க தங்கச்சி மாதிரியே இருக்கேன்னு சொன்னாங்க. எப்படிக்கா? இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப அதுவா முக்கியம்? சாப்பிடு கவி. எனக்கு ரேகாவோட தங்கச்சியை பார்க்கணும் போல இருக்கு. அவங்க வீடு எங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் பார்க்கலாமா? இப்படி கண்டவங்க வீட்டுக்கு போறதெல்லாம் உன் புருஷனுக்கு பிடிக்காது.
அப்படி போனேன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவாரு. வாயை மூடிக்கிட்டு சாப்பிடுறியா? எல்லாம் உன் இஷ்டப்படிதான் நடக்கணும். எனக்குன்னு எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. எனக்கு ஒன்றும் சாப்பாடு வேண்டாம். என்ன கவி நீ குழந்தை மாதிரி அடம் பிடிச்சுக்கிட்டு? உன் இஷ்டத்துக்கு எங்கேயாவது போய் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் அவருக்கு யார் பதில் சொல்றது? சாப்பிடு கவி. ஃபீல் பண்றதை விட்டுட்டு ஒழுங்கா சாப்பிடு. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி சொல்றாங்களே. சீஃப் டாக்டர் சபேஷன் இருக்காரா? ரூம்ல இருக்காரு மேடம். சேம் ரூம் இல்லையா? ஆமா மேடம். வெளியில ஒருத்தர் நிக்க சொல்லுங்க. எஸ் மேடம். போயிட வேண்டாம். ஓகே. நாளைக்கு கூட பண்ணிடலாம். வாங்க உட்காரு. என்ன விஷயம் மேடம்? கிட்னி ஸ்கேண்டல் சம்பந்தமா என்கொயரி பண்ண வந்திருக்கேன். தாராளமா கேளுங்க. உங்களோட ஹாஸ்பிட்டல்ல எத்தனை கிட்னி சர்ஜரிஸ் பண்ணிருக்கீங்க? மேடம் ஒரு 1 year பேக் 3 பேருக்கு பண்ணிருப்போம். பழைய கதையெல்லாம் கேட்கல. சமீபத்துல எத்தனை சர்ஜரிஸ் பண்ணிருக்கீங்க? சமீபத்துல யாருக்கும் ஒன்றும் பண்ணல மேடம். ஹாஸ்பிட்டல்னா யூசுவலா அந்த பேஷண்ட் ஹிஸ்டரி அதெல்லாம் இருக்கும். அட்மிஷன் ரெக்கார்ட், ஆபரேஷன் டீடைல்ஸ் உங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்குமா? எஸ் மேடம், மெயின்டைன் பண்றோம். கொண்டு வர சொல்லுங்க. ஹலோ டாக்டர். பத்மா, சொல்லுங்க டாக்டர். பேஷண்டோட ஆபரேஷன் ரெக்கார்ட்ஸ், டிஸ்சார்ஜ் ரெக்கார்ட்ஸ், அப்புறம் ஆபரேஷன் டீடைல்ஸ் இது எல்லாத்தையும் என் ரூமுக்கு அனுப்புறியா? ஓகே டாக்டர். ஓகே. நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் உண்டா? மேடம், டாக்டர் வேலை பார்க்கறேன்னா பேஷண்ட் பத்தி கவலைப்படுறதுக்கே டைம் பத்தல. இதுல எங்க நான் நியூஸ் பேப்பர் பாக்குறது? சர்ஜரிஸ்லாம் பண்றதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இங்கே இருக்காங்களா இல்ல வெளியில இருந்து கூட்டு வரீங்களா? அது மேடம் அந்தந்த சந்தர்ப்பத்தை பொறுத்தது. இந்தாங்க டாக்டர். இந்தாங்க மேடம். இவ்வளவுதானா? எல்லா டீடைல்ஸ் எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்கு மேடம். We'll be right back.